ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் இது வரைக்கும் வந்துட்டேன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் எப்படி பேஸ் போடணுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி இதை சுற்றி வரணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ எப்படி நாம் கலர் அட்டாச் பண்ணி வரணுன்றதை சொல்லி கொடுக்குறேன். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே நான் போட்ட கூடை, இது ரீசெண்டாக. இப்போ இது பேஸு, இதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு அவுட்லைன் மாதிரி. அதுக்கப்புறம் தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதோட இனிமேட்டு நம்ம ரெண்டு கலரும் சேர்ந்த மாதிரியே போகும். அது எப்படி நம்ம பின்னலான்றதா இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம் வீடியோவை. இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லாரும் மறக்காமல் தமிழெத்திக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நாம் எப்படி பண்ணலான்றதை சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துடணும். எடுத்துட்டேன். இப்போது இந்த நான் க்ரீன் கலர் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த பேரட் க்ரீனை எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் கலரில் 2 லூப் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போது கொஞ்சம் நூல் விட்டு இதை எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இந்த 2 ஒயரையும் நல்லா இழுக்கிறேன். இழுத்த உடனே எனக்கு இங்கே ஸ்லிப் நாட் வந்துருச்சு. இப்போ பிங்க் கலர் ஒயர் அடியிலையும் க்ரீன் கலர் ஒயர் மேலேயும் வந்துருச்சு. இனிமேட்டு நாம் அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். ஒரு செயின் ஒன்று போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறமேட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். இப்போது நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா இப்படியே போட்டுக்கிட்டே போயிடலாம். கொஞ்சம் கூட போட தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு திருப்பிட்டேன். இந்த அழகாக போட்ட இந்த பக்கம் இந்த சைடு வந்துருச்சு. இது எல்லாமே இனிமேட்டு இப்படி திருப்பி நாம் வச்சு போடணும். நாம் அப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நான் போடுற மாதிரி வரும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து போடுங்க. இனிமேட் நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். கொஞ்சம் நூல் பிரிஞ்சிடுச்சுனாலும் இந்த மாதிரி தாங்க நமக்கு விட்டு விட்டு வரும். அந்த டைட் வர வரைக்கும் நமக்கு தொல்லையாக தான் இருக்கும். இது நம்ம நூல் சுற்றும் போது ரொம்ப கவனமாக சுற்றிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் மார்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முதல் ஸ்டிச்சுன்னு இது தெரியும். அதுக்காக தான் நாம் ஸ்டிச் மார்க் பண்ணி வச்சுக்கிறது. இது ஃபுல்லும் நான் சுற்றி போட்டுட்டு வரேன், உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இந்த இதுவும் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கூடை போடும்போது இந்த இது ரொம்ப முக்கியம். எப்படி இந்த ஒயரோடு நாம் இன்னொரு ஒயரை அப்படியே ஜாயின் பண்ணி போட்டுக்கிட்டே போகிறோன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இதில் நான் ப்ளூ கலரை அடி போட்டு இந்த ஆரஞ்சில் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இது கூடயே ப்ளூ கலர் ஒயரும் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட் டாட்டாக தெரியும் பாருங்கள். அதான் இது பாருங்கள், இந்த ப்ளூவில் இந்த ஆரஞ்சு டாட் டாட்டாக தெரியுது பாருங்கள். அந்த மாதிரியே இந்த உள்ள ஒரு ஒயர் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தால் தான் நம்ம கலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இது ஒயர் வேஸ்டேஜ் ஆகுதுன்னு பார்க்கக்கூடாது. உள்ளனில் மாதிரி கட் பண்ணி போட இந்த ஒயரில் முடியாது. அதுக்காக தான் இந்த 2 ஒயராக அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஒன்றை மாற்றி நம்ம போட முடியும். அதுக்கு தான் இனி இப்போ போடுறத கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நூல் அட்டாச் பண்ணி போடுறத நான் அடிக்கடிக்கு போட மாட்டேன். நீங்கள் இந்த கூடை போடும்போது இப்போ நான் சொல்லும்போது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம க்ரீனில் போட போகிறோம். இது பேரட் க்ரீன். இது உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த ஒயர் மேலே இருக்கணும். இது நம்ம ஏற்கனவே போட்ட பிங்க் கலர் ஒயரு, இது நம்ம உள்ளே கொண்டு வரணும். இந்த க்ரீன் கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ஒயர் விட்டு அதுவும் இந்த ரோஸ் ஒயரோட சேர்ந்த மாதிரி தான் நாம் இப்போது இந்த எல்லோவில் இந்த க்ரீனில் வச்சு போட போகிறோம். இங்கே பாருங்கள், நாம் எப்பவும் போல் சிங்கிள் க்ரோஷே போடணும். ஒரு இதுவில் விட்டு இங்கே பாருங்கள், இந்த 2 ஒயரும் சேர்த்து பிடிச்சாச்சு. ஒரு சைடில் இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கனாலே போதும். ஒரு அழுத்து கட்ட வரல பாருங்க.
இதை விட்டுட்டு போட்டுட்டிங்கன்னா தனியாக அசிங்கமாக தெரியும். நீங்கள் பின்னாடி செக் பண்ணி பாருங்கள், இதோட ட்ராவல் ஆகி வருதான்னு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா போட கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுக்கிட்டே போகலாம். பிகினஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனமாக தான் கவனிக்கணும். இதை பாருங்கள், குத்தும் போது இப்படி குத்திட்டிங்கன்னா இந்த ஒயர் போட்டால் எப்படி வரும்னு பாருங்கள். இதை பாருங்கள், இதை நம்ம வெளியே விட்டுடுறோம், அதாவது உள் சைடில் வந்துடுது. இது தப்பு, இப்படி போடக்கூடாது. அதே மாதிரி வெளி பக்கத்தில் நம்ம வருதுன்னு நினச்சி இந்த ஒயரை இப்படி வெளியே தள்ளிட்டு இந்த ஒயரை இப்படி வச்சு குத்தி போட்டோன்னாலும் அசிங்கமாக வரும் பாருங்கள், தெரியாது. இது அசிங்கமாக இருக்கும். நீங்கள் எப்படி போடணுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒயர் இந்த உள்ளே வருது பார்த்தீங்களா, ஒரு ஹோல், அந்த ஹோல்குள்ளே வரா மாதிரி இந்த ஒயரை மேலே தூக்கி பாருங்கள், இந்த செயினில் உள்ளே விட்டு, இது இந்த பக்கம் ஊசியோட இந்த சைடு இருக்குது, நம்ம குத்துற இந்த டிப்புக்கு இந்த ஒயர் வருது பாருங்கள். இதை இப்படி உள்ளே விட்டு நம்ம எடுத்து போடுறோம். அடிக்கடிக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே வரணும், ஒயர் உள்ளே மறைஞ்சு போடுறோமா போடலையான்னு. இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். கூட போட கொஞ்சம் கவனமாக போடணும். இது ரொம்ப ஈஸி ஸ்டெப்பு தான் இது. என்னடா இவங்க இப்படி சொல்லித்தராங்களேன்னு நினைக்காதீங்க. இதை தெரிகிற மாதிரி போட்டோன்னா அசிங்கமாகிடும். அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இதே நான் கேமராவுக்கு காமிச்சு போடுறதுனால எனக்கு ஃபாஸ்ட்டாக வர மாட்டேங்குது. நான் எப்பயுமே கொஞ்சம் அப்படியே முன்னாடி வச்சுட்டே தான் போடுவேன், என் கைக்கு ஈஸியாக வர மாதிரி இப்படி வச்சே போட மாட்டேன். பாருங்க, இது ஒரு நூல் விட்டுட்டு வேண்டியது. கொஞ்சம் ஒரு சுத்து மோதுலேருந்தோ இல்லை நூல் பிரிஞ்சிருச்சுன்னா இது தொல்லையாக இருக்கும். நம்ம எந்த நூலில் இது பண்ணுறோன்னே தெரியாது. நம்ம இதை மட்டும் கவனமாக இது பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ வந்துடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். பாருங்க, இந்த நாட்டாண்டை வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் தெரியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த நாட்டு நமக்கு மறைஞ்சாகணும். பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கோங்க. இதை நீங்கள் நெருப்பில் வாட்டி கூட இதை இது பண்ணிக்கலாம். அப்படி பண்ணலைனாலும் இப்படியே கூட போட்டுக்கோங்க. இந்த இதுவும் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம ஒரு நாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஸ்டார்டிங் லைனில். அப்போ தான் நமக்கு இது பிரியாமல் வரும். நாட் போடாமல் அப்படியே போட்டோன்னா மொத்த கதையும் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த க்ரீன் ஒயர் அடைஞ்ச உடனே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ வரும் நம்ம பிங்கோட, ஏன்னா அது பாதி ஒயராக இருக்கு, நமக்கு அதை மறைச்சி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இங்கேயே சேர்த்துக்கிறதுனால என்னென்னா இது ஒரு அவுட்லைன் கொடுத்தா மாதிரி இருக்கும் கலர். சில பேர் வந்து இதே அடி போட்டதுலேயே போட்டுட்டு அப்புறமா கலர் சேர்ப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் போடுவேன். அதே மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது மாதிரியே நாம் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். அந்த பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக இந்த ஒயரை வச்சு நம்ம இந்த கார்னர் வரும்போது அப்படியே ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். நான் இந்த இடம் வந்த உடனே எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து இப்போ பாருங்கள், நான் இப்போ சொல்லித்தரது இந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த மெத்தடில் தான் இப்போ நான் இந்த உங்களுக்கு போடுறதுக்கு இந்த கூடையை சொல்லித்தரேன். இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் கடைங்கள் எல்லாம் விற்கும் பாருங்கள். இந்த மாதிரி தனியாக தெரியுது பாருங்கள், பீடிங் மாதிரி தெரியுது பாருங்கள்.
நான் நல்லா கிட்ட காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மெத்தட்லேயும் போடலாம். நான் உங்களுக்கு இப்போ சிம்பிள் மெத்தடில் சொல்லித்தரேன். இது இனி வரும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் இது மாதிரி எப்படி போடணுன்றதும் சொல்கிறேன். இந்த கூடையும் வந்து இது மாதிரி தான் கடைகளில் விற்கும். இந்த கூடை டைப்பும் எப்படி போட்டிருக்காங்கன்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இது வந்து நாம் இப்போ போடுற மாதிரி டைப் கிடையாது. இவங்க வந்து இது வேறு மாதிரி டைப்பில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் அந்த மாதிரி டைப்லேயும் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், நான் இது ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டேன். இந்த இடம் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல இப்போ நான் அந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து நாம் 2 மெத்தடில் போடலாம். அதாவது ஸ்லிப் ஸ்டிச் போட்டோன்னா நமக்கு ஈவனாக வரும், கூட அழகாக இருக்கும். நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் போட்டோன்னா கொஞ்சம் நம்ம சாதாரண கூட போடும்போது கொஞ்சம் ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் இறங்கியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். நான் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்லிப் ஸ்டிச் போடுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னொரு கூட போடும்போது ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் போயிட்டு நாம் எப்படி அதை ஈவன் ஆக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கூடையை வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணுன்றதை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 லூப்லேயும் நான் இதை சேர்த்துட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். ஏன் இந்த பிங்க் கலரை நான் மேலே எடுத்திருக்கேன்னா, இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து கலர் சேஞ்ச் பண்ணி போட போகிறேன். அதனால தான் நாம் இப்படி பண்ணாமல் இந்த க்ரீனில் போட்டுட்டு பிங்கை கொண்டு வந்தோன்னா ஒரு பக்கம் க்ரீனும் ஒரு பக்கம் பிங்க்குன்னு அசிங்கமாக தெரியும். நம்ம கலர் ஈவனாக வரணுன்றதுக்காக நான் இப்படி மேலே எடுத்து போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பிங்க்கில் அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுக்கணும். செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்ல இருந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது இங்கே பாருங்கள், சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். இப்போது நாம் இந்த ஃபஸ்ட்டு செயினை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதான் நாம் போட்டதுன்றதுக்காக ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான். உங்களுக்கு டிசைன் போடுறது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது நீங்கள் திருப்பியும் போடலாம், திருப்பாமல் போடலான்னு ஏன் சொன்னேன்னா, நீங்கள் திருப்பாமல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உள்பக்கம் வந்து இங்கே வெளி சைடு வரும். இங்கே பாருங்கள், இந்த வெளிப்பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த உள்பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபினிஷிங் எப்படி பாருங்கள், வெளிப்பக்கம் அழகாக இருக்குது, உள்பக்கம் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் திருப்பிட்டு நாம் இந்த சைடு போட்டோம். நம்ம திருப்பாமல் இப்படியே போட்டுட்டு போயிருந்தோன்னா இது வந்து வெளியில் வரும். எந்த வெளியில் இருக்கிறது வந்து உள்ளே வந்துடும், உள்டாவாக வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி போடுறேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதே போட்டுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி டிசைன் போடுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.